என்ன ப்ரோ இவ்வளோ தூரம் போயிருக்கு, நீங்கள் இவ்வளோ தூரம் டார்கெட் வைக்கலான்னு கேட்டால் எனக்கு தேவை 1:2 இட்ஸ் எனஃப். ஏன்னா நான் பெருசாக டார்கெட் ஆசைப்பட்டு எதுவுமே கிடைக்காம போயிட்டு எனக்கு 1:2 எனஃப். நான் அந்த 1:2 டார்கெட்டை மட்டும் தான் நான் பேஸ் பண்ணுவேன். ஸோ அப்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரேட் கிடைக்கும் போது எனக்கு அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். அடுத்த ட்ரேடு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெயிட் பண்ணேன் நிதானமாக. ஓகே, ஏன்னா எனக்கு மார்க்கெட் ஒன்று இந்த இடத்துல டாமினேட் பண்ணிட்டு போயிடுவானோ அப்படிங்கிறவே எனக்கு ஒரு திங்கிங் இருந்துச்சு. ஸோ அதனால் வெயிட் பண்ணேன். பட் எனக்கு அதுக்கப்புறம் வெயிட்டிங்கான ஒரு செட்டப்ஸே எனக்கு கிடைக்கல. ஏன்னா நான் அடுத்ததுமே இதே ஏரியாவுக்கு வந்துட்டு அடுத்து அங்கேருந்து செல் ஆவான்னு நினச்சேன், பட் கிடைக்கல. பட் இப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு கரண்ட் ஏரியாவில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிடலாம். ஸோ இங்கேருந்து என்ன ஆகலாம் அப்படின்னா மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதை நான் பேஸாக வச்சுருந்தோம். ஸோ மார்க்கெட் அழகாகவே செல் ஆகுது. ஸோ இப்போ நான் இருக்கிற நேரத்துக்கு ஸ்டாப் லாஸ் இந்த ஹைக்கு மேலே வைப்பேன். ஒரு 8000 பாயிண்ட்ஸ் வருது. டார்கெட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் லோக்கோ வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். ஸோ 1:2 டார்கெட் கிட்ட வருது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ அப்போது ஏன்னா நான் இந்த ஏரியாவுக்கு வெயிட் பண்ணேன் ப்ரோ, இந்த இடத்துல ஹையை டாமினேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். இதோட மேஜர் ஹையே இதுதான். இந்த ஹையை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டு மேலே போகிறது இல்லை, கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நிறையா இருக்குது. பொறுமையாக இருந்து பார்ப்போம் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு இன்றைக்கான டார்கெட் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன்ஸ் தேவை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ட்ரேடு இந்த ட்ரேடை நான் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இல்லை ப்ராஃபிட் வரா லாஸ் வரா, ஏன்னா நான் எனக்கு அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அந்த ட்ரேடில் ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படிங்கிற கம்பல்சரி நான் அந்த ட்ரேட் எடுத்துட்டேன் அப்படின்னா ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம ட்ரேட் ஜீனியஸ் ஃப்ரீ கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 3 மாதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃப்ரீ கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு டீசெண்டான கேபிட்டல் இருக்குன்னா யோசிக்காமல் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா எவ்வளோ இடத்துல எவ்வளோ மணியை வேஸ்ட் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. பட் நம்ம ட்ரேட் ஜீனியஸில் ஒன் அண்ட் ஒன்லி யூ கேன் ஸ்பெண்ட் யர் டைம். அந்த டைமை கொடுத்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி வேல்யூ பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும்.